வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. மாடிக்கு வந்துட்டோம். மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சுற்றியுமே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வீடுங்க இருக்குது பாருங்க. அங்கே ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுங்க தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க தான் இருக்கும். நிறைய வீடுங்க வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. 2 கார் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க ஃபுல்லாக 3D பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சைட் வந்து 1500 சைட். இப்போ உள்ள வந்து ஒரு 500 வீடுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்டு இங்கே உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். நல்ல தண்ணி கனெக்ஷன் மவுண்ட் லேஅவுட்குள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே 2 பெட்ரூம். ஆமாம், டபுள் பெட்ரூம். எல்லாமே மாடல் கிச்சன் இப்போ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பீரோ இந்த மாதிரிலாம் வாங்க தேவையே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்புங்க. இது வந்து 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் இது 10க்கு 16 டாய்லெட் அட்டாச்சோட. குழந்தைங்க விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட், வாக்கிங் ட்ராக்கு, அந்த ஃபுட்பால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, அது தனித்தனியாக ஒரு இதுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3.25 சென்ட் லேண்டில் ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். மெட்டீரியல் அமௌண்ட் வந்து 5 lakhs இருந்தால் இந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாயிரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கே வந்து பால் காய்ச்சி குடியிருக்கலாம். சரிங்களா? உங்கள் பேருக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் கொடுத்துர்லாங்க. ரெடியாக இருக்குது. சாவியை மட்டும் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா போதும். நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து வீடு சேலுக்கு இருக்குன்றீங்க. ஆமாங்க. ஸோ பார்த்தாலே பலன்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபாரினில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயமும் பார்த்து சின்ன விஷயமா கொண்டு பார்த்து பண்ணியிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக சைட்டே பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. இதில் வந்து வீடு உங்களுக்கு சேலுக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ப்ராஜெக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற ஹைவேல காரமடையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டைமில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 75 ஏக்கரில் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் தான். மிகப்பெரிய ப்ராஜெக்ட். 1500 சைட். நம்பர் ஆஃப் சைட் வந்து 1500 சைட். இப்போ உள்ள வந்து ஒரு 500 வீடுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. 300 வீடு குடியிருக்கிறாங்க. 300 வீடு குடியிருக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு இந்த 75 ஏக்கர்ஸில் டெவலப்மெண்ட்னா நம்ம எல்லா லேஅவுட்டுமே நீங்கள் ஆல்ரெடி வேறு வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. சைட்டை சுற்றி ரொம்ப ப்ராப்பராக காம்பவுண்ட் வால், பார்க் மட்டுமே உள்ள ஒரு 8 ஏக்கர் பார்க். ஓகே. ஒரு பார்க்லேயும் ஒரு அமிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய டர்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. குழந்தைங்க விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட், வாக்கிங் ட்ராக்கு, அந்த ஃபுட்பால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, அது தனித்தனியாக ஒரு இதுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். இல்லை ஸ்கேட்டிங் கிரவுண்ட் மவுண்ட் நம்ம லேஅவுட்குள்ளே இருக்கு. நல்ல தண்ணி கனெக்ஷன் மவுண்ட் லேஅவுட்குள்ளே வந்துருச்சு. லேஅவுட்குள்ளே இப்போ ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருக்காங்க. மளிகை கடை நம்ம லேஅவுட்குள்ளே 3 மளிகை கடை இருக்கு. ஓகே. இது இல்லாமல் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். ஓகே. அது ஒரு 2 ஃப்ளோர் இருக்கு. அது என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் வர மாதிரி, ஒரு கிளினிக் வர மாதிரி, அந்த பர்பஸ்க்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம ஒரு கல்யாண மண்டபம் இப்ப கட்ட போறோம் லேஅவுட்ல. இந்த அளவுக்கு ஒரு பெரிய லேஅவுட் தான் நம்ம ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இது ஒரு ஊரா இருக்கும். ஆமா. ஆனா ஒரு 75 ஏக்கருங்கிறது வெளியே போனா ஒரு சின்ன கிராம அளவுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்க சார். ஸோ வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராகவே இருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து கரெக்டாக ஒரு மணி இருக்கும் டைம். இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்லாம் போட்டு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு. நைட் டைம் விஷுவல் இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தனியாக தெரியும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. பிரதர் அப்படியே வீடு அப்படியே காமிச்சிடுறீங்க? தாராளமாக காட்டிடலாம். ஓகே. இப்போ நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் சைட்ல ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு தான் நம்ம வீடு பண்ணியிருக்கோம். இதோட வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 55, 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3.25 சென்ட் லேண்ட்ல ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். மேக்ஸிமம் பில்டிங் கவர் பண்ணி தான் பில்டப் கவர் பண்ணி வச்சிருக்கோம். ப்ளஸ் வீட்டை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல போர்ட்டிகோக்கு என்ட்ரா ஆகுது. கார் நீங்க உள்ளே 2 கார் நிப்பாட்டிக்கலாம். அதை காமிக்கிறேன் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம கேட்ல இருந்தே எடுக்கலாம். நம்ம எலிவேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. எலிவேஷன் வைஸ் எல்லாமே ஆர்கிடெக்ட் மூலமா ரொம்ப டைல்ஸ் ஒட்டி பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் கொடுத்து ரொம்ப கிளியரா தான் கொடுத்துருக்கோம். இதுல லைட் ஃபிட்டிங் மவுண்ட் எல்லாமே கிளியரா நம்ம கொடுத்துருக்கோம். கேட்டும் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற கேட்டை விட இது சீக்கிரம் துரு பிடிக்காது. இந்த டாட்டாங்கிற பிராண்ட்ல இருந்து நம்ம இந்த கேட் கொடுத்துருக்கோம். வெயிட்லெஸ் கேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. நார்மலா அது ஒரு 5 years 7 years இருக்குன்னா இது 10 years மேல வரையுமே துரு பிடிக்காம இருக்கும். ஆமா, அதுக்கு நம்ம கேரண்டியா நம்ம சொல்லலாம். சரிங்க. ஸோ அதேமாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன கலர் லைட்ஸ் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன கலர் லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் நல்லாவே ஓரளவுக்கு வளர்ந்து நிழல் தர்ற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன பார்த்தீங்களா 2 கார் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோ உங்களுக்கு லென்த்தாக இருக்குது இடம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இபி லைன் நம்ம ஒரு 3 பேஸ் இபி லைனோ சிங்கிள் பேஸ் இபி லைனோ ரோஷனுக்கான ஆப்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். எடுக்கிற நீட் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு ஃப்ரெண்டில் ஒரு ஹோல்டிங்காக ஒரு மழை இருந்தால் தண்ணி படாமல் அளவு இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே நல்லா பெரிய டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 2க்கு 4 அந்த மாதிரி பெரிய டைல்ஸாக தான் கொடுத்துருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி
வெட்டிஃபைல் டைல்னு சொல்லுவாங்க. ஓகே. எதுக்கு அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ இது நம்ம மூவ்மெண்ட் அதிகமாக வெஹிக்கிள் வந்துட்டு போகுது, நம்ம அதிக யூசேஜ் வந்து நம்ம போட்டிக்கோ தான் இருக்கும். ஓகே. தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே அது grip இருக்கும் கேரண்டிடா. ஓகே ஓகே. ஆமாம், நம்ம நிற்கும் போது ஸ்லிப் ஆகுறது அந்த ரீசனுக்காக தான் நம்ம நல்ல ஹெவியாகவே இருக்கு. ஆமாம், ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ சுற்றி காம்பவுண்ட் கொடுத்துருக்கீங்க. காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராகவே கொடுத்துருக்கோம். சைடு வீட்டை சுற்றியுமே இருக்குது ரொம்ப ப்ராப்பராகவே. நல்ல ஓரளவுக்கு நம்ம செஸ்ட் ஹைட்டுக்கு வந்துடுது. ஆமாம், எக்ஸாக்ட்லி நீங்கள் ரோடு மட்டத்துலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட்டில் இருக்கும். கேரண்டிடாக 5 ஃபீட்டில் இருக்கும். பிரதர் வீட்டுக்குள்ளே போயிடலாமா? அதுக்காக வெயிட்டிங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கனால உங்களுக்கு பகல் டைமில் உங்களுக்கு லைட்ஸ் எதுவும் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல வெளிச்சம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே. ஓகேங்க பிரதர். ஸோ இது எப்படிங்க, என்ன மாதிரி மரம் யூஸ்? இது நம்ம மெயின் டோர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சரிங்க, டீ கூட்டு தான் கொடுத்துருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5க்கு 7 அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. டோர் வித்து நல்லா பெருசாகவே இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க வாங்க. ஸோ இங்கே பாருங்க, பா லைட்டாக எக்கோ அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து காலி வீடு, காலியாக இருந்தாலே கொஞ்சம் எக்கோ அடிக்க தான் செய்யும். ஸோ வீடை பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 3D பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வால்பேப்பரோ ஸ்டிக்கரோ எதுவுமே கிடையாது, 3Dயில் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடு பாருங்கள், ஒரு தேட்டருங்க அது. இங்கே பாருங்கள், பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்டு இங்கே உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி இன்டீரியர் செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராப்பராக டைல்ஸ் கலருக்கும் நம்ம எலிவேஷன் கலருக்கும் ஆமாம், ரொம்ப மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப ப்ராப்பரான உட்டனில் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது. சும்மா நம்ம சேலுக்காக நம்ம பண்ண மாதிரி இருக்காது, எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நார்மலாக ஒரு வீட்டில் நம்ம நின்றுட்டு இருக்க 4 ஹைட்லேருந்து ஹைட் கொடுத்துருக்கிறது 10 ஃபீட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஓகே. நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் தான் நார்மலாக கொடுத்துருப்போம். நம்ம 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். நம்ம 11 ஃபீட் கொடுக்க போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபால் சீலிங் பண்ண போது அதனால தான் இப்போ வீடோட ஹைட்டே உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு, நல்லா அது லைட் ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹைட் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுவுமே ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் உள்ள RGB லைட்ஸ், அந்த LED லைட்ஸ் எல்லாம் கொடுத்து உண்மையிலே ஒரு நம்ம கனவு வீடு இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருப்போம்ல, அது இவங்க பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட்ஸு இல்லை அவார்ட்ஸு அந்த மாதிரி வந்து நல்லா எல்லாமே அதில் வச்சுக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி உங்களுக்கு பாருங்கள் சாஃப்ட் க்ளோஸர் கொடுத்துருக்காங்க. அப்படியே விட்டால் அப்படியே ஸ்லோவாக போய் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ ரியலாக இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கனாலும் ஸோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி கீழே வந்து வாட்டரில் வந்து ஒரு தாமரை வளர்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு நிம்மதி இருக்குப்பா அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த வீட்டில் வந்து இருக்குங்க. ஸோ இங்கே 2 பெட்ரூம். ஆமாம், டபுள் பெட்ரூம். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கீழேயுமே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிமோட் இதெல்லாம் வந்து இதில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்கனால உள்ளே வந்து உங்களுக்கு இப்போ கேபிள் போடுறீங்க, கேபிளோட அந்த ஹாட் பாய் ஒரு ஒயர் கூட வெளியே தெரியாது. அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இதுலேருந்து கொடுத்து கீழே வரையுமே இது உள்ளே வந்து கொடுத்து வச்சுக்கலாம், எடுத்துடலாம். நீங்கள் எந்த ஒயர் எதுவுமே தெரியாது, எல்லாமே கவர்டாக இருக்கும். வெறும் டிவி மட்டும் மாட்டினீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இதில் எது மாஸ்டர் பெட்ரூம்? இது மாஸ்டர் பெட்ரூம். கிச்சன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ கிச்சன் என்னங்க, கிச்சன் சொல்லி பெட்ரூம் கூட்டு வரீங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுவே ஒரு பெட்ரூம் சைஸுக்கு வந்து ஒரு கிச்சன் எடுத்துருக்கீங்க. ஸோ நல்லா தாராளமாக இருக்குங்க. எல்லாமே மாடல் கிச்சன் இப்போ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து லேடிஸ்க்கு பிடிக்கணும். ஒரு வீடு பார்க்க வர்றோம் அப்படின்னா லேடிஸ் தான் வந்து வீட்டில் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லேடிஸ் வந்தீங்கன்னா பிடிச்சிரும். ஏன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய வேலைகள் வந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லலாங்க. இப்போ இதெல்லாம் எப்படிங்கிறது வாரண்டி கொடுப்பீங்க? இது வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்குது. வாட்டர் ப்ரூஃபிங் தான். ஓகே. தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாம். இப்போ சிம்னி கொடுத்துருக்கோம், இதுக்கும் வாரண்டி இருக்குது. இதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் பக்கம் வாரண்டி இருக்குது. வாரண்டி கார்டோட தான் இருக்குது. சிம்னியும் இன்க்ளூடாக தான் இன்க்ளூடட். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா தனியாகவும் ஹேண்ட் வாஷ் தனியாக ஒரு இது கொடுத்து அது கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இது ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆமாம். நீங்கள் எந்த பொருளையும் வெளியே வந்து கசகசன்னு போட்டுக்கு தேவை. ஆமாம். எல்லாமே உள்ளே வந்து உங்களுக்கு தட்டாகட்டும், உங்களுக்கு டம்ளரு, கேஸ் சிலிண்டரு எல்லாமே வந்து நீங்கள் அழகாக வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க, ஓவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சுவிச்சஸ் வந்து ரொம்ப நியரில் கொடுத்துருக்காங்க. அந்த வாட் தள்ளி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 வாட்ஸ் சுவிட்சில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனுக்கு ஏற்ற ஹெவியான பிளக்கு போடுற போது தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளக்கு வந்து இது நார்மல், ஆமாம், இது ஹெவி.
சரிங்களா? ஏன்னா சில ப்ளக் வந்து போகாது, அதுக்கேற்ற மாதிரி ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் தனி. ஃப்ரிட்ஜு ஓகே. அது இன்னும் வாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த ப்ரொவிஷன் நீங்கள் கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கேயே கூட ஒரு டைனிங் டேபிள் சைடில் கூட கேரண்டி கிச்சன் ப்ளஸ் டைனிங் தான். ஆமாம், இங்கேயே சாப்பிட்டு முடிச்சிடலாம். வரல நீங்கள் ஹாலுக்கு எக்ஸ்ட்ரா டைனிங் கொண்டு போவே தேவையில்ல, நீட்டாக சாப்பிட்றவங்க மட்டும் உள்ள வந்துட்டு அப்படி போய்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்க எல்லாம் அப்படியே கோல்டு கலரில் மின்னுதுங்க, செம்ம குவாலிட்டியாக வந்து இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வீட்டோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி பார்த்தேன் சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பெட்ரூம் ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். ஸோ இது வந்து கோயில் மாதிரி சரிங்களா? நீங்கள் தாராளமாக காலையில் இருந்து சொன்னியும் சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து உங்களுக்கு பூஜை சாமான்லாம் வந்து வச்சுக்கலாம் அடியில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஷூ போட்டிருக்கனால உள்ளே போகல. ஸோ அதனால தான், ஏன்னா சாமி ரூம்னு சொல்கிறோம், ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது இல்லை. ஸோ அதனால தான். ஸோ அப்படியே வந்து இங்கே வந்தோன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். பிரதர், மாஸ்டர் பெட்ரூம் இதோட அளவெல்லாம் எப்படிங்கிறது? இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16. 10 ஹால்னு எடுத்தீங்கன்னா 16க்கு 16 வரும். 16க்கு 16 ஹால் சைஸ். ஓகே. கிச்சன் 10க்கு 16. ஓகே. மாஸ்டர் பெட்ரூம் இது 10க்கு 16. 10க்கு 16 டாய்லெட் அட்டாச்சோட. ஓகே. ஃபுல் வார்ட்ரோப் நீங்கள் டிசைன் வைஸ். ஆமாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பீரோ இந்த மாதிரிலாம் வாங்க தேவையே இல்லை. நல்லா ஹெவியாக இருக்கீங்க எல்லாம். ஆமாம், இது எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வரையும் வாரண்ட்டி இருக்குது. நம்ம அதுக்கெல்லாம் 10 இயர்ஸ் வரையும் வாரண்ட்டி இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இங்கே பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள், சாஃப்ட் க்ளோசர் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது கீயும் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ கீ போட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்னன்னா வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போல்லாம் ஒரு வீடு கட்டணும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா யாரும் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இமிடியேட்டாக வேணும். ஆமாம், இமிடியேட்டாக 10 டேஸில் போகணும், 15 டேஸில் போகணும், நாளைக்கே வந்து அப்படி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்டான ஒரு வீடுன்னு சொல்லலாங்க. ஸோ அதுமாதிரி சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காட்டுங்க கொடுத்தாலும் உங்களுக்கு தாராளமாக வந்து சார்ஜஸ் இது போடுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ 2 விண்டோ இருக்குது, வெளிச்சம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. உங்களுக்கு எதுக்காகனா வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிச்சம் வரும்போது என்னென்னா ஒரு இருட்டான ஒரு ஃபீல் இருக்காது. வெளிச்சம் வரும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம் சரிங்களா? அப்போது லைட்ஸ் எல்லாம் தேவையில்லாம் போடுறதில்ல, கரண்ட் பில் உங்களுக்கு சேவ் ஆகாதில்ல. டாய்லெட் பார்த்தலாம். ஆமாம், டாய்லெட் பார்த்தலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த வீட்டில் எதை கேட்டிங்கனாலும் இதை விடவே மாட்டாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து லேடிஸ் பிடிச்ச மாதிரி கொடுத்துட்றாங்க. டாய்லெட் போவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டாய்லெட்டுங்க. டாய்லெட் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாங்கள் பாருங்க டாப் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு டைல்ஸு. எல்லாமே அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இதில் டார்க் கிரே, லைட் கிரே அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் வேணால் உங்களுக்கு வெளியேயும் இருக்குது. இப்போ வெளியில் போயிட்டு வர்றீங்க, ஏதாவது ஒரு நல்லது கெட்டது போயிட்டு வர்றோன்றப்போ ஹேண்ட் வாஷ் எல்லாம் வெளியே பண்ணிடுவாங்க. வெளியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஷவரு அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி இதுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் ரூம் வந்து பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. கிட்ஸ் பெட்ரூம் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஒரு டீசெண்டான ஒரு ரூம் இருக்குங்க. ஸோ லைட்ஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நைட் டைமில் போட்டுக்கிற மாதிரி. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு கலரிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நீட்டான கலர் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே இன்டீரியர் செட்டப்பும் இருக்குது. சரிங்களா? இதுக்கும் உங்களுக்கு 2 விண்டோ, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. மெயின் வந்து வீடுனாலே வெளிச்சம் இருக்கணுங்க. இருட்டாக இருந்தாலே விடிஞ்சிச்சா இல்லையா ஒன்றுமே தெரியாது, அலாரம் வச்சு எந்திரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கே பாருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக நல்ல ப்ரீமியமான வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே ஷவர் எல்லாமே வந்து இதுக்கும் உங்களுக்கு தனியாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி தான், குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லை. சரிங்களா? தாராளமாக டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ரீசனாக நீங்கள் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற டோர் மாதிரி இருக்காது. இது காஸ்ட் வைஸ் நார்மலாக ஒரு இடத்துல ஒரு 5,000 வாங்குறோன்னா 10,000 மேலே தான் இருக்கும். ஆமாம், ஹெவியாக இருக்குது. ஆமாம், ஹெவியாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. சுவிச்சஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒயரிங் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஓகே, என்ட்ரி ஆனோனே இது வந்து கார் பார்க்கிங் நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ அப்படியே போகலாம் வாங்க. ஸோ இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதாவது பைக்கு இல்லை சைக்கிள்ஸு இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ வீட்டுக்கு அப்படியே வந்து பேக் சைடு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சம்பு, ட்ரைனேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே. ஆமாம் ஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்புங்க. இது வந்து 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணியிருக்கோம். 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணியிருக்கோம். அது போர்வெல் பண்ணியிருக்கோம்.
ஓகே ஓகே. அது போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபீட் போட்டிருக்கோம். ஓ, போர்வெல் ஆல்ரெடி இங்கே போட்டே பண்ணியாச்சு. வச்சிருக்கீங்க. மோட்டார் ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். 1.5 HP மோட்டார் ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். மோட்டாருக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. சுவிட்ச் போட்டால் தண்ணி வரும். தண்ணி வரும். எல்லாம் பைப் ரோஷன் கம்ப்ளீட் பண்ணி மோட்டார் முதல்ல ஃபிட் பண்ணி ஓகே சுவிட்ச் போட்டால் கேரண்டியாக தண்ணி வரும். இங்கேயும் வந்து டைல்ஸ் வந்து 3Dல நல்லா. ஆமாங்க, ஏன்னா இதுவும் நம்ம பார்க்கிங் ஏரியா இருக்கும்போது வலிக்க விடாமல் இருக்கிறது, கிரிப் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு, கிரிப்பாக இருக்கு மெயினாக. ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஓகே. அவுட்டர் டாய்லெட் இருக்கு உங்களுக்கு, அவுட்டர் ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு. இது வந்து டாய்லெட்டுங்க. வெளியில எங்க போயிட்டு வரீங்க இல்லை வேற கெஸ்ட் வர்றாங்க வெளியில போகணும் அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் வெளியே டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார் கேஸ், மேலே போகிற ஸ்டார் கேஸ் நீங்கள் வந்து நல்ல ஸ்பேசியஸாக தான் கொடுத்து தாராளமாக வந்து இருக்குது. இப்போ மேலே வந்து உங்களுக்கு போய் காமிக்கிறேன், மாடியிலேருந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். மாடியும் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த கைப்பிடி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இது எஸ்எஸ்ல பண்ணால் சீக்கிரம் துரு பிடிக்காது. ஓகே. இது இப்போ ஜிஎல்ல பண்ணிங்கன்னா கேரண்டியாக சீக்கிரம் துரு பிடிக்கும். ஓகே. நம்ம அந்த ரீசனுக்காக தான் நம்ம இது எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். அது மாதிரி படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்கும். நீங்கள் நடந்து வரப்போது இது இன்னொரு ஆள் 2 பேர், ஒரு ஆள் ஏறினாலும் ஒரு ஆள் இறங்குற மாதிரி இருக்கும். 2 பேர் கூட அட்டன் டைமில் ஏறுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மேலே மாடிக்கு வந்துட்டோம். மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, சுற்றியுமே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வீடுங்க இருக்குது பாருங்கள். அங்கே ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுங்க தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வீடுங்க தான் இருக்கும். நிறைய வீடுங்க வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. மேலே வந்து சின்டெக் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லிட்டருங்க? இது 1000 லிட்டருங்க. 1000 லிட்டர். ஓகே. அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் எடுக்கிறீங்க இல்லை 2 ஃப்ளோர் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதுக்கு பில்லருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக அந்த கைப்பிடி செவரே பார்த்தீங்கன்னா இந்த பேரபெட்டல் வால்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லாம் அரேஞ்சில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நம்ம பாருங்கன்னா 3/4 இன்ச் செவரு தான் வச்சிருக்கோம். நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓ, இது மேலே வச்சு செவரு. ஆமாம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம உடச்சி திரும்ப பண்ணணுங்கிற தேவை இருக்காது. நீங்கள் கேரண்டியாக நீங்கள் எந்த வீட்டில் வேணாலும் பாருங்கள். ஓகே. 6 அடியில் தான் செவரு இருக்கும். நம்ம இதில் மட்டும் நம்ம 1 அடி செவரு கொடுத்துருவோம். நீங்கள் நாளைக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கேரண்டி 2 ஃப்ளோர் கேரண்டியாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி வீட்டில் இருந்தே நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த லைட் இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த சைட்டில் பார்க்கு கிட்டேக்கே உங்கள் வீடு இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க் இருக்குதா, பக்கத்துலேயே வீடு. நீங்கள் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களை நடந்தே கூட்டு போய் பார்க்கில் உட்காந்து விளாடலாம். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரண்டி உள்ள ஒரு 50 பேர் குழந்தைங்க விளாடுவோம். மினிமம் ஒரு வீக்கெண்டுனா அது ஒரு 100 பேர் இருப்பாங்க உள்ள விளாண்டுட்டு. ஏன்னா ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, ஒர்க்குக்கு போகிறவங்களும் லீவ் இருப்பாங்க. வாக்கிங் உள்ள நிறைய போங்க. ஏன்னா உள்ள நம்ம ரோடு வித் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், வீடியோலேயே நம்ம காட்டுவோம். அதே நீங்கள் பாருங்கள் உள்ள 60 அடி 40 அடி ரோடு போகுது. வாக்கிங்கே உள்ள ஒரு 100 பேர் போவாங்க மினிமம். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வீட்டில் பெண்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் நம்ம ஒரு வீடு ஒரு இடத்த வந்து பார்த்து நம்ம வந்து வாங்குவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்படின்றப்போ இது எல்லாத்துக்கும் செட் ஆகிற ஒரு ஃபேமிலி மேனுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பக்காவான ஒரு இடமா இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு நியர்பை காரமடை அப்படின்றப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. கிராசரியிலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ மல்லிகை கடை இது எல்லாமே நம்ம லேவுக்குள்ளேயே இருக்குது. இன்னும் ஃப்ரெண்டில் நம்ம சைட்லேருந்து ஃப்ரெண்டில் மெயின் ரோட் டச் பண்ணுறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து, கிளினிக்லேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து, சவிதா ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியரஸ்ட் இருக்குது. ஓகே. நம்ம சைட் பக்கத்துலேயே மடானா ஸ்கூல் இருக்குது. ஓகே. மடானா ஸ்கூல் அந்த பில்டிங் தான் மடானா ஸ்கூல். இங்கே தான். ஆமாம். நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே. நம்ம மெயின் ரோட் டச் பண்ணாமலேயும் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணலாம், காரமடையும் கனெக்ட் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு எல்லாம் நியரஸ்ட் தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம நியர்பை மேட்டுப்பாளையம் அப்படின்றப்போ உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஊட்டி கிளைமேட் உங்களுக்கு நைட் டைமில் நம்ம வீட்டு மேலே நின்று பார்த்தா ஊட்டி குன்னூர் போகிற வெஹிக்கிள் தெரியும், நல்லாவே தெரியும். அந்த நம்ம ஊட்டி குன்னூரில் ஏறி லைட் வெளிச்சு நமக்கு தெரியும் உங்களுக்கு. அந்த கிளைமேட் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நியரஸ்ட் வந்துட்டோம். நீங்கள் அங்கே என்ன மழை பெஞ்சாலும் இங்கே மழை இருக்கும், அங்கே வெயில்லாம் இங்கே. அந்த அளவுக்கு கிளைமேட் வைஸ் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதேமாதிரி ரொம்ப அவுட்ரும் கூட சொல்ல முடியாது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து காந்திபுரமே நீங்கள் வந்து போயிடலாம். கேரண்டியாக ஒரு 30-35 மினிட்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ பால வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பெரியநாயக்கம்பாளையத்தில். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரான்ஸ்போர்ட் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் டெய்லி சிட்டிக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் இல்லை ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டு வரீங்கன்னா ஒரு நல்ல இடமா வந்து இருக்குங்க. சைட்டு நல்ல டெவலப்பான ஒரு சைட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நாளைக்கே வந்து நீங்கள் குடி வரலாம். 3 BH பின்னாடி இருக்குன்னு அதோட ப்ரைஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து இந்த 2 BH வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க கேட்டுக்கலாம். ஸோ இனிஷியல் அமௌண்ட் வந்து 5 lakhs இருந்தால் இந்த வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாயிரும். பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல் கேஷ் ரெடியாக வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ எவ்வளோன்றது கேட்டுடலாம். கேரண்டியாக இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 63 லட்ச ரூபாய் இந்த வீடுங்க. 63 lakhsல நம்ம இந்த வீடு கொடுத்துட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் இந்த இது கட்டுறதுக்கே வந்து எப்படி ஒரு 55 ரூபா ஆகும். 55 ரூபா பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியரு, ஸோ எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக வரதான் செய்யும். இதில் டைம் இருக்குது. அந்த 1 year டைம் வந்து வெயிட் பண்ணணும். அதுவே வந்து பெரிய நம்ம இந்த வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோவில் வீடை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்ச் பை இன்ச் பார்த்து தான்
பண்ணியிருக்கோம். ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இன்ஜினியர் வேணாலும் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகே 100% அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ 3BH இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? 3BHக்கு வந்து 77.5 லட்ச ரூபா. 77 லட்சம். ஓகே. இப்போ டேரெக்டாக வரும்போது அந்த வீடியோ ஓப்பன் அந்த வீடியோ காட்டலாம். அந்த வீடியோ இங்கே நம்ம ரெடி டாக் பை வீடு இந்த 2 வீடு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் உள்ள ஒரு 20 வீடு பக்கம் அவைலபிள் இருக்கு. ஓகே. 49 லட்ச ரூபாயிலிருந்து அவைலபிள் இருக்கு. 2BHK 49 லட்ச ரூபாயில இருக்கு, 58 லட்ச ரூபாயில இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து 63 லட்ச ரூபா 2BHK. ஓகே. இப்போ 3BHK போது 77 லட்ச ரூபாயில அவைலபிள் இருக்கு. ஓகே. எல்லாத்துக்குமே லோன் போய் எல்லா இதுக்குமே இதுதான் ப்ராப்ளம். TDCP ரெராப்பூர் லேஅவுட். இப்போ இங்கே நம்ம லேண்டும் கொடுத்துட்டு இருக்கோம். லேண்ட் மினிமம் சைட் தான் அவைலபிள் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வீடா போறோம் அப்படின்னா 99% வரையும் லோன் பண்ணலாம். லோன் போய்க்கலாம். நார்மலா இப்போ நான் இது 63 லட்ச ரூபா வீடு போறோம், கையில 1 லட்ச ரூபா தான் இன்ஷியல் பேமெண்ட் இருக்குனாலும் கேரண்டியா லோன் பண்ண முடியும். 100% லோன் பண்றதுக்கான வீடு இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் கொடுக்க ரெடி தான். கேரண்டியா லோன் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க இப்போ இன்கேஸ் இப்போ உங்க பேர்ல நீங்க வரீங்க இந்த வீடு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு என்ன சேலரி வரும் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த லோன் அமௌண்ட்ங்கிறது சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ சைட்டை பற்றி நிறையா விஷயங்கள் பார்த்தோம். அதில் வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் பார்த்த உடனே வந்து நிறைய பேர் விசிட் பண்ண வருவீங்க. வர்றதுக்கு முன்னாடி வந்து பிரதருக்கு கால் பண்ணிட்டுவாங்க. ஸோ சார்ட்டை வந்து இந்த ப்ராஜெக்ட்டுன்னு இல்லாமல் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்டில் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க பிரதர்? மேட்டுப்பாளையம் ரோட்டில் 13 இடத்துல ப்ராஜெக்ட். 13 இடத்துல ப்ராஜெக்ட். நீங்கள் லேண்டாக வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு காரமடையிலேயே இன்னொரு ப்ராஜெக்ட் கூட அவைலபிள் இருக்குது. சென்ட் 3,75,000 கொடுத்து 3,75,000 ஒரு சென்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி ரோட்லையோ இல்லை சக்தி ரோட்லையோ அவினாசி ரோட்லையோ எங்கே கிட்டிங்கனாலும் ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய பிராண்டாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த வேறு ப்ராஜெக்ட்டில் கஸ்டமர்ஸ் வருவாங்க, அங்கே விசிட் பண்ண போயிடுவாங்க. நீங்கள் அப்போது வேறு யாராச்சும் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கனாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டோ இங்கே தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோ அப்படிலாம் இருக்கு. வரும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகளை பார்க்கலாம். ஒரு வீடுகள் நிறைய இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்து தான் நம்ம ஒரு வீடு பார்க்குற மாதிரி இருக்கும். கேரண்டியா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஏரியாவா இருக்கும். சூப்பரான செம்மண் பூமி. இங்கேயும் உங்க போர் லெவல்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு கிளைமேட் வைஸ் அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்க. சார் கண்டிப்பாங்க டிஸ்பிளே நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் பிரதர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர். பை.